சரியான வீராங்கனையா மாறினாங்க. அவங்க ஒரு டீம் அமைக்கிறாங்க. எல்லா போற பக்கமெல்லாம் வெற்றிய தட்டிட்டே வந்துட்டு இருக்கு அந்த பொண்ணு. அந்த பொண்ணு எஸ்ஜிஎஃப்ஐ தேசிய அளவிலான டீம். அதே மாரி கீலோ இந்தியா ஃபெடரேஷன் அண்ட் நேஷனல்ஸ் அப்படி இதெல்லாம் தேசிய அளவிலான கபடி டீம்ஸ். அந்த டீம்ல எல்லாம் தன்னுடைய பங்களிப்பு குடுத்து, அதுல சாதனை பண்ணி 8 பதக்கங்கள வாங்கியிருக்காங்க. தமிழ்நாடு கபடி டீம்ல வந்து 5 முறை வந்து கேப்டனா இருந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்டவங்க தாங்க கார்த்திகா. இவ்வளவு தடைகள உடைச்சிருக்காங்க. உண்மையா சொல்லப்போனா, அவங்க சொல்ற தடைகள் எல்லாம் மென்மையா சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. நமக்கு தெரியும். பிகில் படம் விஜய் பிகில் படம் பார்த்திருக்கோம். இன்னைக்கு ஓடிட்டு இருக்கிற பைசன் படம் பார்த்திருக்கோம். ஒரு தனி மனிதன் இவ்வளவு தடைகளையும் வென்று ஒரு அர்ஜுனா விருது வாங்குறான்னு பைசன்ங்கிற படத்துல தான் பார்க்கிறோம். அதே மாரி பிகில் படத்துல பார்த்தீங்கன்னா, அந்த கபடி டீம்ல இடம் பிடிக்கிறதுக்காக போராடுற போராட்டத்த சினிமாவுல பார்த்திருக்கோம். நெஜத்துல கார்த்திகா அந்த தடைகள் எல்லாம் உடைச்சு தேசிய அளவிலான ஒரு போட்டியில கலந்துக்கிறாங்க.